தேர்வு என்றாலே பலருக்கு அலர்ஜி. தோற்று விடுவோமோ, அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்போமோ, தோல்வியால் நம் வாழ்க்கை இருண்டு விடுமோ, எதிர் வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், உறவினர்கள், நண்பர்கள், நன்கு அறிமுகமானவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் செய்து விடுமோ என எங்கும் பயம், எதிலும் பயம், எப்போதும் பயம், பயம், பயம். தேர்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு தொலைக்காட்சி செய்திகளில், தினசரி நாளிதழ்களில் தேர்வில் தோல்வியுற்று விரக்தியடைந்து அவமானப்பட்டு தூக்கு போட்டுக்கொண்டோ, தீக்குளித்தோ, அடுக்கு மாடியிலிருந்தோ, ரயிலில் முன்னால் பாய்ந்தோ தற்கொலை செய்து கொண்டு தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டு இழந்தவர்களின் செய்திகளை நாம் ஒவ்வொரு வருடமும் பார்க்கும் போது உள்ளம் உருகுகிறது. ஆனால் ஒரே ஒரு நிமிடம் உங்கள் விலை மதிப்பில்லா வாழ்க்கை மீது அக்கறை கொண்டு பாசத்தோடு சொல்வதை கேளுங்கள். மாணவ செல்வங்களே, உங்களின் முயற்சி மற்றும் கடின உழைப்போடு தேவனின் துணைக்கரமும் ஒன்று சேர்ந்தால் சாதாரணமான நீங்கள் சாதனையாளர்களாக மாறுவீர்கள். தேவனின் அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் எப்படி பெறுவது? இதோ ஓர் பொன்னான வாய்ப்பு. டாக்டர் பால் தினகரன் அவர்கள் உங்களுக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை எடுக்க பிப்ரவரி 1ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலை MCC பள்ளி மைதானத்திற்கு வருகிறார். You are going to rise up higher. விலை மதிப்பற்ற உங்கள் வாழ்க்கையை தோல்வியினால் அழித்துக் கொள்ளாமல் வெற்றியினால் சுதந்திரித்துக் கொள்ள தேர்வு எழுதும் மாணவ மாணவருக்கென சிறப்பாக நடைபெறவிருக்கும் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். My name is Jerusha Santa. I'm from Rosary Matriculation Higher Secondary School. I wanted to come to this very same meeting, and because my mom was sick, she never used to cook and all that. The next day I got chicken pox. Sure. And then I couldn't go and go for my revision exam. My third revision exam was going on. I couldn't write it. I only wrote 2 exams at the end. It was social studies exam, and there were 3 detailed answers of which I didn't know anything. And only one answer I had learned 4 months back for my half yearly exam. That only I knew only 2 points for 10 points. Then I was praying to God saying, I don't know this answer. You really have to help me. I want to get centum in this paper. Lord, please help me. And then miraculously, just like you said, uncle, now that he helps and teaches in the examination, he made me remember 9 points out of 10, uncle. Wonderful. And I wrote that paper and I got centum in that paper. Centum. Yes. Praise God. And today I've got 496 out of 500. I've got 3 centums, 1 in mathematics, science and social science, 99 in French and 97 in English, and I'm standing state 3rd today. State 3rd in 10th standard. Praise God. பிரார்த்தனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0443399900.